அண்ணா வணக்கங்கண்ணா. இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்க 3 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம குன்னத்தூர் டு மலையப்பாளையம், கரெக்டாக மலையப்பாளையத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குன்னா, தார் ரோடு வேஸ் 200 அடி வந்துருங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குங்கண்ணா. 2 ஓட்டு வீடு இருக்குங்கண்ணா. கேரளா டைப் ஓட்டு வீடுங்க. ப்ளஸ் அது போக ஒரு தறி குடோன் இருக்குதுங்க. லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குதுங்க. வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 4.5 சென்ட்டில் வீடுங்க. 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குதுங்கண்ணா. வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டியோடு பண்ணி வச்சுருக்காங்கன்னா, எல்லாம் கேரளா டைப் ஓடுங்க வீடுங்க. வீடு அருமையாக இருக்குதுங்க. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 260 தென்னை மரம் இருக்குதுங்க. தறி குடோன் பார்த்திங்கன்னா 80க்கு 60ங்கிற சைஸில் தறி குடோன் இருக்குதுங்க. ஒரு 28 தறி ஓடிட்டுருக்குதுங்க. 11 தறி காடாக ஓடிட்டுருக்குதுங்க. லேபர் குவார்ட்டர்ஸ் தனியாக ஒரு 2 வீடு இருக்குதுங்க. அதுக்கு தனி சர்வீஸ் இருக்குதுங்க. தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்கண்ணா. ப்ளஸ் ஒரு கிணறு இருக்குதுங்க. இப்போ போரில் தான் 3 ஏக்கராக்கும் தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க. கிணத்துலேயும் தண்ணி மாலா தண்ணிங்க, போர்லேயும் மாலா தண்ணிங்க. தனி சர்வீஸுங்க. 7 HP சர்வீஸ் தனியாக, ஃப்ரீ சர்வீஸ், விவசாய சர்வீஸ் இருக்குதுங்க. பூமி அருமையாக இருக்குதுங்கன்னா, தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 260 தென்னை மரம் இருக்குதுங்க. ஒரு 150 தென்னை மரம் காப்பில் இருக்குதுங்க. பேலன்ஸில் ஒரு 1.5 வயசு கண்டிஷனில் இருக்குதுங்க. பூமியில் பார்த்திங்கன்னா கிணறு அருமையாக இருக்குங்க. தண்ணி பிரச்சனையே கிடையாதுன்னா, நம்ம வெய்ய காலத்தில் கூட தண்ணி அருமையாக இருக்குதுங்க. தென்னை மரம்லாம் காப்பில் தான் இருக்குதுங்கன்னா, தார் ரோடு பேஸ் ஒரு 200 அடிக்கு மேலே வந்துடுங்க. தண்ணி நல்ல தண்ணிங்க. தண்ணி அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி தோப்பு பிடிக்க ரொம்ப கஷ்டங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு தோப்பு பிடிக்க ரொம்ப கஷ்டங்க. தோப்பு அருமையாக இருக்குதுங்க. தண்ணி வருங்க. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அப்படியே கிணத்துல தண்ணி மேனையாக இருக்குதுங்கண்ணா. கிணத்துல போடுறது இல்லைங்க, போரில் ஓடிட்டுருக்குதுங்க. கிணத்துலேயே தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. இன்னொரு 10 ஏக்கரா கூட எடுத்து ஓட்டலாம். அந்த கண்டிஷன் தண்ணி இருக்குதுங்க. அது ஒரு 1/2 ஏக்கராக்கு வாழை ஓட்டுருக்குறாங்கண்ணா. வாழை கொஞ்சம் வெட்டிட்டாங்க. பேலன்ஸ் வாழை இருக்குதுங்க. இப்போ அது போக தென்னந்தோப்பில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை பார்த்திங்கன்னா அது ஒரு 60 காற்று வச்சுருக்குறாங்கண்ணா. பூமி அருமையாக இருக்குது. தார் ரோடு 200 அடி வந்துடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் தோப்பாக தேடுறவங்களுக்கு அருமையான பூமிங்க. எல்லா மரம் காப்பில் இருக்குதுங்க. 150 மரம் காப்பில் இருக்குதுங்க. மரம் மேலே ஒரு 8 வயசு மரங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கரூர் மரம் தாங்க. மரம் அருமையாக இருக்குதுங்க. நல்ல கண்டிஷனுக்கு தென்னந்தோப்பு தேடுற பார்ட்டிக்கு இதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கண்ணா. மரம் அருமையான மரமுங்க. வந்தீங்கன்னா அப்படியே எடுத்து ரன்னிங் பண்ணுற கண்டிஷனில் எல்லாமே இருக்குதுங்கண்ணா. தோப்பு எந்த பிரச்சனையும் சுற்றி வர ஃபினிஷிங் மட்டும் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்குங்கண்ணா. ரீசேலுக்கு அருமையாக இருக்குங்க. வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வீடு இருக்குதுங்கண்ணா. 2 ஓட்டு வீடு தான். கேரளா டைப் டபுள் ஓட் டைப் வீடுங்க. வீடு ஒரு 4.5 சென்ட்டில் 2 வீடுக்கு 2 வீடுக்கு தனித்தனி சர்வீஸ் இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்டில் இருக்குதுங்கண்ணா. வீடு அருமையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தறி குடோனுங்க. 80க்கு 60 சைஸு தறி குடோனுங்க. ஒரு 28 தறி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க. அதோட சேர்த்து தான் டோட்டலாக 3,50,00,000 கேட்குறாங்கண்ணா. விலை அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா. மொத்த விலையை 3,50,00,000 சொல்கிறாங்க. இந்த விலைக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டியோட வருமானத்தோடு இருக்கிற பூமி தோப்பு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்கண்ணா. இதை பற்றி மேற்கொண்டு கான்டாக்ட் ஷேர் பண்ணுறேங்கண்ணா. அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்கண்ணா. நன்றிங்கண்ணா.